இந்த இந்த 8 சீசன்ல மட்டமான கேப்டன்களை பார்க்காத தருணங்களே கிடையாது. இருக்கிற எல்லா மட்டமான கேப்டன்கள், ஐயோ கடமையை தவறின கேப்டன்கள்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது. இல்லை கடமையை மீறின எல்லா சீசன்லயும் எக்ஸப்ஷனலா இருக்கு. இந்த துஷாருக்கு பவர் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதை எடுத்து அதை அவமானப்படுத்தி அதன் மூலியமா அந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்களா இல்லை என்ன கர்மத்தை பண்றாங்கன்னு தெரியல. இவ்வளவு பண்ணதுக்கு அந்த பையன் வந்து இந்த ஷோல அந்த பையனை வந்து நீங்க கரெக்ட் பண்றதுக்கு எடுக்கிற அந்த மோட்டிவ் இருக்குல்ல, அதோட முழு நோக்கம் என்னவா இருக்கும், நீ இந்த ஷோல கண்டினியூ பண்றதுக்கு உனக்கான ஸ்பேஸா இருக்கணும் அப்படின்றது. இதே இன்னொரு ஆங்கிள் ஹூவர் இட் மேபி, அவங்களுக்கு ஒரு தப்பான நேம் இருக்கலாம், வெளியில அவங்க பண்ண செயல்கள் எல்லாம் இருக்கலாம். அந்த பொண்ணு இன்டைரக்டா கில்ட்டா ஃபீல் பண்ணி அழுதுருச்சு. அந்த பொண்ணுக்கு கிளியரா தெரிஞ்சிச்சு நம்மளதான் அடிக்கிறாங்கன்னு. அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு அதை பண்ணணும்? நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஹோஸ்ட் 2 பேரையும் எழுப்பி ஏமா அந்த பையனோட ஃபோக்கஸை டைரக்ட் பண்ற ஏதோ ஒன்றத்தை பேச ஆரம்பிச்சாதானே அது இன்னும் நல்லா பத்திக்கும். இல்ல 2 பேரும் அவங்கவுங்க கேம் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஒருத்தரை எழுப்பி பேசி இன்னொருத்தங்களை வருது, அந்த இன்னொருத்தங்களை வந்து அவங்கள குற்ற உணர்வுக்கு தள்ளி அதை வந்து இன்னும் பெருசாக்குறது, இதெல்லாம் வந்து நாட் அ குட் ஸ்போர்ட். நாட் ஹோஸ்ட் வந்து இட்ஸ் நாட் த வே டு ஹேண்டில். அவர் கொஞ்சம் அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி யாரை உயர்த்தி பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட ரொம்ப முக்கியம் யாரையும் தாழ்த்தி பேசுறாம பாத்துக்கிறது. அதை அவர் பார்க்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் அதனாலதான் சொல்றேன், விஜய் சேதுபதி அப்படின்றத கலட்டி வச்சுட்டு ஹோஸ்ட் ஆஃப் த ஷோ மாதிரி நடத்தினாருன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. ஆபிட்டோ ஹாய். சபா ஆபிட்டோ பேசிட்டு அப்புறம் தான் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. மேடம் ஓகோஸ் அதுக்கு முன்னாடியே ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. இருக்கட்டும் பரவாயில்ல. ஓகோஸ் ஹேண்ட் ரைஸ் காட்டல, நீங்க மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணதுல போயிடுச்சு போல. சரி எங்கலக்கா மியூட் பண்ணிக்க. ஓகே கேக்குதா? கேக்குது. என்னன்னா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் சீசன் நினைக்கிறேன் கனடால வந்து இதே சேம் வார்த்தைய பேசியிருப்பாங்க. என்னன்னா பெட் சண்டை நினைக்கிறேன். சண்டை பெட்ல படுக்கிறப்ப ஏதோ சண்டை நடக்கும். சண்டை நடக்கிறப்ப காலம் ஏதோ பட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இவங்க அந்த வீட்டுல இருந்த ஒருத்தர் வந்து சண்டை பெருசாகி நீ எங்க இருந்து வந்திருக்க, நீங்களாம் இப்படிதான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து ஒரு ரொம்ப மலைவாழ் சமூக பொண்ணு நினைக்கிறேன். அந்த பொண்ணு இவங்க அடிப்பாங்க. அதை கழிச்சதுக்கு அப்புறமா அந்த வீக்கெண்ட்ல கிச்சா சுஜிப் வந்து ஒரு பிரேக் விட்டு அந்த இன்னொரு பிரேக் வர வரைக்கும் நான் ஸ்டாப்பா 7 மினிட் ஓகேவா இழுத்து போட்டு மிதி மிதிச்சிருப்பாப்புல. ஓகேவா எப்படி அவர் பேசின வார்த்தைகள்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா அந்த போல்டா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி இவர் பேசினதா சத்தியமா நான் இந்த ஷோல இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அட்லீஸ்ட் அங்க பார்த்தா மலையாளத்துல பார்த்தா அவரு வந்து லெஸ்பியன் கப்புள் பத்தி அவங்க கருத்து வைக்கிறப்ப அந்த கருத்துக்கு அகேன்ஸ்டா ஒரு கருத்து வைக்கிறப்பல அந்த கருத்து பார்த்தா ஒரு காமனான கருத்தா இருக்கு. அந்த மாதிரி கமலஹாசன் ஹேண்டில் பண்ணிருக்காப்ல. நான் இல்லைன்னு சொல்ல, நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காப்ல, நான் அதையும் சொல்ல. பட் ஆனா ஒரு ஃபார்வர் எங்கேயுமே இந்த மாதிரி நான் பண்ணி பார்க்கவே இல்லை. சேதுபதி பொலைட்டா வந்து டாக் பேக் சொல்றது மட்டும் கேட்டுட்டு பேசிட்டு போற மாதிரி எனக்கு என்ன தோணுது. அவர்கிட்ட நிறைய எக்ஸ்போசர் இருக்கு. அவரும் முற்போக்க பேசுவாரு. அவர்கிட்ட எல்லா கருத்துக்களும் இருக்கு. அந்த கருத்துக்களை அவரை ஃப்ரீ ஃப்ளோவா பேச விட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஷோ ஒன்றும் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. இன்னொன்னு அவன் பேசின வார்த்தை இருக்குல்ல, அது இங்க மட்டும் அவன் பேசல, இன்னொரு இடத்துலயும் பேசிருக்கான். என்னன்னா திவாகர் சொன்ன திருநெல்வேலி சமூகத்தை வந்து அவன் கேவலமா பேசணும்னு சொல்லி பேசியிருக்கான். எங்க நான் சொல்றேன் கேளுங்க. திவாகர் வந்து ஷேவ் பண்ணிட்டு வருவாப்புல, ஃபுல் ஷேவ் பண்ணிட்டு கிளீன் ஷேவ் பண்ணிட்டு வருவாப்புல. அப்போ அவருக்கு ஒரு கவுண்ட் கொடுப்பான். அந்த கவுண்டரை நீங்க நோட் பண்ணின்னு வச்சுங்களேன், அதுவே ஒரு 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 விதமான இதுதான் அடக்குமுறை. என்னன்னா இப்பதான் வந்து அவன் இனத்தோட சேர்ந்திருக்கான், இப்பதான் வந்து உன் இனத்தோட முடிச்சிடுறேன். இல்ல இல்ல நீங்க தப்பான நரேட்டிவ் செட் பண்றீங்க. அவன் அப்படி சொல்லல. என்ன எக்ஸாக்ட்டா இல்ல இல்ல அவன் அந்த வார்த்தை சொல்லல. அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. இருங்க இருங்க குரு நான் பேசுறேன். இல்ல இல்ல இருங்க நான் ஒரே சொல்றேன். அவன் என்ன எக்ஸாக்ட்டா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கறத சொல்லிட்டு உங்க கருத்து சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா யூஸ் பண்ண வேர்ட்ஸ் நீங்க திருப்பி பேசுனீங்கன்னா நீங்க சொன்ன உங்களுக்கு நீங்க சொல்ற ஒரு பார்வை எல்லாத்துக்கும் வந்துரும். அவன் எக்ஸாக்ட்டா என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா அத சொல்லுங்க. தெரியலன்னா தயவுசெய்து பாத்துட்டு சொல்லுங்க. இல்ல பாலின்னு சொன்னான். நீங்க முழுசா சொல்லுங்க. அவன் என்ன முழுசா சொன்னான்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா இப்பதான் அவன் பாலினத்தை நீ இது பண்ணி சொன்னான். நான் அந்த வார்த்தை இப்படிதான்
முடிச்சிடுறேன். நான் இப்படிதான் பார்த்தேன். தென்றல் அக்கா கூட நான் பார்த்த கிளிப்பிங் இல்ல ஒரு அவன் என்ன 20 செகண்ட். பேசுறான்னு ப்ரோ நான் என்ன சொல்றேன்னா இப்ப மதன் உங்களுக்கு புரியுதா? நீங்க அவன் எக்ஸாக்டா என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கறத சொல்லிட்டு என்னுடைய பார்வை இவன் இப்படி சொல்லிருப்பான்னு தோணுதுன்னு சொல்றதா சரி. அவன் சொன்னதே நீங்க திரிக்க முடியாதுல்ல. அவன் சொன்னது அவன் சொன்னது நான் திரிக்கல. இருங்க, நீங்க அவன் சொன்னதை எக்ஸாக்ட்டா சொல்லுங்க. அவன் என்ன சொன்னான்? லாஃபேர் ஒரு நிமிஷம் லாஃபேர். அவன் ஷேவ் பண்ணிட்டு வந்தான். வந்ததுக்கு அப்புறமா இவன் பார்த்து ஒரு கவுண்டர் ஒண்ணு கொடுத்தான். அது வந்து ஜஸ்ட் அவன் ஜோக்கா சொன்ன மாதிரி ஜோக்கா சொன்னதான் சொல்லணும். பட் இ நெவர் டெல் ஜோக். ஓகேவா? அதான் ஜோக் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீ ஷேவ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு நீ வந்து அவன் வந்து ஒரு கம்யூனிட்டி உங்க அப்படிதான் சொன்னாங்க அந்த வார்த்தையை. என்ன சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு? நீங்க எனக்கு அந்த வார்த்தை அப்படிதான் தோணுச்சு எனக்கு. வாயில வரல எனக்கு அந்த வார்த்தைய. அவன் எக்ஸாக்ட்டா என்ன சொல்லிருப்பான் அப்படின்னா திவாகர் நீங்க சொல்லுங்க. கேக்குதா? திவாகர் சேவ் பண்ணிட்டு வந்தவொடனே அவரு என்ன சேவ் பண்ணிருக்காரு திவாகர்னுவான். ஆமா சேவ் பண்ணிருக்காருன்னு சொன்ன உடனே ஓ இப்பதான் அவருக்கு அவரோட பாலினமே தெரிஞ்சிருக்கு போல. இதுதான் அவன் சொல்லியிருப்பான். இந்த ஒரு வார்த்தை இல்ல அவன் சொன்னது இதுதான். இவன் சொன்னதை வச்சு நீங்க சரி தப்பு பேசுங்க. இல்ல அவன் அப்படி சொல்லிருக்க கூடாது. அவன் சொன்னது எக்ஸாக்ட்டா என்ன சொன்னான் அதான் மேட்டர். என்ன மீனிங் ப்ரோ அந்த வார்த்தைக்கு? என்ன மீனிங்? அவன் ஃபன்னா சொல்லிருக்கான். இங்க ஃபன் பாலினம் வந்து ஃபன்னா நான் பேசுறேன். நீங்க வந்து இது பண்றது அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அன்அக்செப்டபிள். ஃபன் எல்லாம் கிடையாது அது. இல்ல அதுதான் சொல்றேன். இருங்க. இட்ஸ் நாட் அ ஃபன்ங்கிறது நான் அவன் நீங்க அவன் ஏன் சொன்னான்னு கேட்டீங்கன்னா அவன் ஃபன்னுக்காக சொல்லியிருக்கான். சிரிச்சுட்டு தான் சொன்னாத. சரியா? ரொம்ப சீரியஸா சொல்லல. நான் எனக்கு தானே ப்ரோ ஃபன் இல்ல அவனுக்கு. ஐயோ அவனுக்கு ஃபன் கிடையாது அது. அது பாருங்க சொல்லுங்க. ஒரு நேஷனல் டிவில உட்கார்ந்துட்டு நீங்க பாலினத்தை பத்தி இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. நான் சொல்றேன். கிடையாது. நான் பேசுறேன். நான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது ரோஸ். நான் என்ன சொல்றேன், ஹேண்ட் ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? நீங்க டைரக்டா அன்மியூட் சண்டை போடுங்க. நான் சண்டை போட வேணாம்னு சொல்லல. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. அடுத்து எல்லாருமே சொல்றேன். ராஃபிர் நான் உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். எல்லாருக்குமே தான் சொல்றேன். நானே ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு தானே சொல்றேன். ஹோஸ்ட் தானே நான் ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்றேன்ல. அதே எல்லாரும் தயவு செஞ்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு தானே சொல்றேன். இப்போ கையாமையன்னு கத்துனா யாருக்காச்சும் புரியுதா என்ன விஷயம்னு? எல்லாரும் பேசுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்து பேசலாம். டக்குன்னு முடியல. நீ சொல்ல வந்தத இல்ல நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். அவன் ஃபன்னா சிரிச்சிட்டு சொன்னான்றதான் என்னோட மீன். ஆனா அவன் சொன்னது தப்பான்னு கேட்டா தப்பு. ஓகே அதை அவன் சொல்லிருக்க கூடாது. ஆனா அவன் சிரிச்சிட்டு ஃபன் நோட்ல தான் சொன்னான். ரொம்ப சீரியஸாவோ சொல்லல. ஓகே இதே கமருதீன் இடத்துல சீரியஸா பேசியிருந்தானா நான் அதுக்கு தப்புன்னு நான் சொல்லியிருப்பேன். அவன் சிரிச்சிட்டு காமெடியா சொல்லிட்டான். அது அவனுடைய பாயிண்டா நான் பாக்குறேன். அவன் என்ன சொல்றது அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. அது தப்பு. ஓகே தப்பா ரைட்டான்னு கேட்டா தப்பு. ஆனா அவன் சொன்னது ஃபன் நோட்ல. அதான் என்னோட பாயிண்ட். இப்போ சொல்லுங்க சபா. அடுத்து தென்றல் சொல்லுங்க. ஆர்பிட் அப்புறம் பேசுங்க. இல்ல எனக்கு இங்க 3 டிஸ்கஷன் போயிருந்து அதை மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த மீனவ கம்யூனிட்டி பத்தி. ஆக்சுவலி அந்த கம்யூனிட்டியை வந்து கமருதன் கொண்டு வந்தது தப்பு. நீ பேசுனது தப்புன்னு சொல்லியிருக்கலாம். நீ ஏன் அந்த பொண்ணை வந்து இது பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஆனா நாளைக்கு நான் கேட்குறேன், வேற ஏதாவது கிரேட்டர் கம்யூனிட்டிலேருந்து வந்து யாரையாவது வந்து அவர் சொல்லுவார், நீங்க இந்த கம்யூனிட்டிலேருந்து தான் வந்தீங்க, ஸோ வந்து இப்படி பேசுவீங்களா அப்படின்னு சொல்றது இட்ஸ் டோட்டலி ராங். ஓகேவா? அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆச்சு அது தப்புன்ட்டு. 2வது திங் வந்து ஆதிரை மேட்டர். ஆதிரை வந்து அவங்க பர்சனல் அந்த ஷோவில் கொண்டு வந்து அது ரொம்ப தப்பு. கமுதிரம் வேலிட் பாயிண்ட்ஸ். அதுக்கு வந்து அது தப்பே கிடையாது. அது வந்து அவங்க கேட்கணும். ஆனா அன்னைக்கே கூப்பிட்டு அன்னைக்கே பேசியிருக்கலாம். அது ஏன் பேசலன்றது தெரியல. பட் ஷோல கொண்டு வந்தது இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு சாட்டர்டே சண்டே எபிசோட்ல கொண்டு வந்தது நிறைய பேர் தெரிஞ்சு. பட் அங்கேயே அவங்க கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். ஆதிரையை கூப்பிட்டு இது மாதிரி எனக்கு உன்னோட பர்சனல் பத்தி நான் எதுவும் சொல்லலை, நீ எனக்கு தெரியும்னாலும் சொல்ல வேணாம், இது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலான்றத அது வந்து ஒரு டெக்கோரமா இருந்திருக்கும். ஆனா அது ஏன் பண்ணலன்னு தெரியல. விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி நீங்களே உங்களோட பத்தி நிறைய விஷயத்த நீங்க வெளில சொல்லிக்கிறீங்க. ஸோ அதை வந்து தவிர்த்துருங்கன்றது தான் அவர் சொன்னார். அண்ட் 3rd திங் வந்து இந்த திவாகர் மேட்டர் வந்து அவர் சொன்னது ரொம்ப தப்பு. அப்போ இன்னைக்கு டிரான்ஸ்ஜெண்டருக்குன்ற ஒரு பார்வையே இன்னைக்கு மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குமே இங்கே வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளேஷன் அப்போசிங்லாம் இருக்காங்க.
நாளைக்கு ஈஸியா வந்து ஒரு பீப்பிள் ஈஸியா டார்கெட் ஃபன்னுன்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் பண்ண முடியாது. அது வந்து ஃபன்னா எடுத்துக்க முடியாது. நாட் அக்செப்டபிள். அவ்வளோதான் என்னோட பாயிண்ட். தேங்க் யூ. சூப்பர். ஆனா செகண்ட் பாயிண்ட்ல எனக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஆ- ஆதிரையை எழுப்பி ஆதிரை நீ பேசுனது தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீ ஒருத்தனை பர்சன்ல எடுத்துட்டு வந்தது தப்புன்னு சொல்லியிருக்கணும். கமருதீனை எழுப்பி நீங்க இத பேசாதீங்க அப்படின்னு சொன்னது சரி கிடையாது எந்த விதத்திலயுமே. ஹோஸ்ட் தப்பு, முழுக்க முழுக்க ஹோஸ்ட் தப்பு. ஒருத்தன் மேல இப்ப நான் கமருதீன் ரூட் பண்ணல, நான் திருப்ப திருப்ப சொல்றேன், நான் கமருதீன் ஃபேனும் இல்ல. ஆனா ஒருத்தனை நீங்க என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணி என்னவா அவன் மேல ஒரு ஸ்டாப்ப அடிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய இம்பாக்ட கொடுக்கும். அத கமருதீன் மேல ஹோஸ்டே சேர்த்து தான் பண்றாரு. எனக்கு அது அப்படிதான் தெரியுது. ஆர்பிட்டர் சொல்லுங்க, அடுத்து தென்றல், அப்புறம் ஆஷிக், அப்புறம் பூர்ணி, கடைசியா தான் தயால். சொல்லுங்க ஆர்பிட்டர். இல்ல நான் இவர் சொன்னார்ல லாஃப் இது ஃபன்னா சொன்னாரு, நான் ஃபன்னா எடுத்துக்கிட்டேன். அது தப்பு தானே வார்த்தைன்னு சொன்னாப்ல. நான் ஒண்ணு சொல்றேன். திவாகர் வந்து லவ் பத்தி ஒண்ணு பேச வருவாப்ல. அத வந்து இவன் ஸ்டாப் பண்ணுவான், யாரு விக்ரம் ஸ்டாப் பண்ணுவான். அன்னைக்கு வந்து விக்ரம் ஸ்டாப் பண்ணலன்னு வச்சுங்களேன், நீங்க திவாகர் அதை வந்து பண்ண எடுத்துப்பாங்களா எல்லாருமே? திவாகர் எல்லாம் ஒரு ஆளு, அவன் சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்துப்பாங்களா மக்கள்? அல்லது திவாகர் பேசுறது தவறு அப்படின்னு எடுத்துப்பாங்களான்னு எனக்கு ஒரு 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 பார்வை இருக்கு. ஓகேவா? அன்னைக்கு அது ஏன்னா வெளியே பேசுறதா அவ்வளவு பேச வந்தாப்புல, வெளியே என்ன எக்ஸாக்டா லவ் பத்தி பேச வந்தாலோ அதே தான் பேச வந்தாப்புல. அது திவா இவன் பார்த்திருக்கான், விக்ரம் பார்த்ததுனால தான், அண்ணா நீ தயவு செஞ்சு வாயை விட்டுறாதுன்னு, வாயை விட்டா அவனை கண்டிப்பா நொச்சி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் தெளிவா சொல்லிட்டான். சொன்னதுக்கு அப்புறமா அவன் ஸ்டாப் ஆயிட்டான். இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே இவங்க ஒரு லூஸ் டாக் விடுறாங்க. அந்த லூஸ் டாக்ன்றது ஒரு ஒரு கம்யூனிட்டி பெஸ்டாவே இருக்கு. அத இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்ல புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நீங்க உள்ள கேமரா இருக்குன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா இருக்கு இல்ல இருக்கா இல்ல தெரியாம உக்காந்துக்கிட்டு எல்லாரும் உட்காந்து நீங்க பேசுறீங்க, காசி பேசுறீங்க, என்னென்ன பண்ணீங்க. பட் ஃபார் எவர் நீங்க உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு கம்யூனிட்டியை பத்தியோ அல்லது வந்து ஒரு ஒரு லவ் கண்டென்ட் பத்தி பேசுறீங்கன்னா ஒரு 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 ரெஸ்பெக்ட் வேணும் உங்களுக்கு. ஒரு ஷோல உட்காந்து பேசுறப்ப இது இப்படியா மாறும், இப்படியா பேசப்படும் அப்படின்ற ஒரு 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 காமன் சென்ஸ் வேணும். ஒருத்தனுக்குமே உள்ள இருக்கணும் காமன் சென்ஸ் கிடையாது, இன்க்ளூடிங் கமருதீன். அதே மாதிரி பார்வதிக்கும் இல்ல. பார்வதியும் பண்ணியிருக்கா. இதை எங்க பண்ணியிருக்கானா, சுபிக்ஷா வந்து இன்னும் சமூகம் சொல்றப்ப சமூகத்தை பத்தி பேசாத நீ நீ வந்து பெண்ணா முன்னேறி வந்து சொல்லு அப்படின்னு சொல்றத பத்தியா, அது தவறான வார்த்தை. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நீ ப்ரிவிலேஜ், உனக்கு ப்ரிவிலேஜ் இருக்கு, சாரிய ப்ரிவிலேஜ் வச்சுக்க. அந்த பொண்ணுக்கு இல்லன்னு சொல்றதுக்கு உனக்கு ஏன்னா வலிக்குதுன்னு கேட்கறேன். அது உனக்கு குத்துதுன்னா அப்ப சமூகத்தை போய் கேள்வி கேளு. என்ன ஏன்னா நீ ப்ரிவிலேஜா படிச்சா என்ன, அந்த பொண்ணு என்ன ப்ரிவிலேஜா படிக்கணும்னு அந்த சமூகத்தை கேள்வி கேட்கணுமே தவிர அந்த பொண்ணை கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் கூட கிடையாது. அந்த பொண்ணு அப்படிதான் பேசும். ஏன்னா அந்த பொண்ணோட ஷூல நீ இல்ல, உன் ஷூல அந்த பொண்ணு இல்ல, அந்த பொண்ணோட கஷ்டம் உனக்கு தெரியாது. அப்படின்றப்ப அந்த பொண்ணு தான் கஷ்டத்தை சொல்றத உனக்கு சிம்பத்தியாவோ ஓட்டா தெரிஞ்சுன்னா தப்பு உங்ககிட்ட. அதே மாதிரி சமூகத்துக்கிட்ட நீ சமூகத்தை உங்கள்கிட்ட தான் நீ கேள்வி கேட்கணுமே தவிர அந்த பொண்ணு நீ கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸே கிடையாது. இது ஒண்ணு. அதே மாதிரி திவாகர் நிறைய இடத்துல வாய் விடுறாப்புல, அதுவுமே எனக்கு பிரச்சனையாவே இருக்கு. பெண்ணை குறித்த ஒரு விட்ட வார்த்தைகள், இந்த லவ் கண்டென்ட்டுக்கு ஸ்மெல் பண்றது, அப்புறம் பார்வதி வந்து சீரோடைப் பண்ணது, நான் திவாகர் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு பீங் மெச்சூர்டு. நான் வந்து அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், நான் அம்பேத்கர் படிச்சிருக்கேன், பெரியார் படிச்சிருக்கேன் உட்காந்து புத்தகமா உட்காந்துக்கிட்டு பேசுற பார்வதி உள்ள போயிட்டு உட்காந்துக்கிட்டு சீரோடைப் பண்றது, ஒரு கம்யூனிட்டி இழுத்து வச்சு பேசுறது, அப்புறமா வந்து ரொம்ப கன்னிங்கான கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? அவங்க சொல்றாங்க இதான் நான் சொல்றாங்க. ஓகே ஃபைன். அப்ப இதான் நீனா வெளியே நீ படிச்ச புத்தகமும் வெளியே நீ பார்த்த விஷயங்களும் வெளியே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண விஷயங்கள் எல்லாமே ஃபேக்கு அப்படின்றது ஏன் கருத்து. ஓகேவா? அப்ப நீ சும்மா வெறுமனே அடையாளத்துக்காக நீ வெளியே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கருத்தை வச்சு பேசியிருக்க. உள்ள போயிட்டு நீ அதை நீ ஃபாலோ பண்ணல. ஃபாலோ பண்ண பட்சத்துல நீ சொல்ற நான் உள்ள இப்படிதான், நான் இதான் நேச்சர், நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னா நீ வெளியே மறைச்சிட்டு வாழ்ந்திருக்கேன்னு தான் நான் எடுத்துப்பேன். இதுதான் என்னோட கருத்தும் கூட. யாரும் உள்ள பேசுறத வந்து ஃபன்னா எடுத்துக்க மாட்டாங்க. ஒன்னு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. நீங்க உள்ள ஃபன்னா நோட்டா பேசுறது சில இடத்துல வந்து சில பேருக்கு குத்தும். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி சுபிஷா பத்தி அவன் பேசுறப்ப அந்த கம்யூனிட்டி மக்களை பாக்குறப்ப என்ன நினைப்பாங்க, எப்படி நம்ம பொண்ணு ஜெயிச்சு மேல போயிட்டு இப்ப நான் இப்படி ஒண்ணு வைக்கவா ஆபிட்டோ, அந்த பொண்ணு நான் பண்ற சரி எல்லாத்துக்குமே என் கம்யூனிட்டியை சார்ந்து இருக்கும், என் கம்யூனிட்டிக்கு பெருமை அப்படின்னா
அந்த பொண்ணு தப்பா பேசினாலும் அது அந்த கம்யூனிட்டிக்கு தான் இழிவு இல்லன்னு சொல்லுவீங்களா? அப்போ நல்லது செய்யும் போது கம்யூனிட்டி வாவ் சூப்பர் அப்படின்னு நம்ம கை தட்டலாம். கெட்டது செய்யும் போது அது சுபிக்ஷா மட்டும் சார்ந்தது, கம்யூனிட்டியை சார்ந்தது அல்லன்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா அந்த பொண்ணு தான் வந்து தன்னை தான் அடையாளப்படுத்திக்க நினைக்குது. தான் பண்ற எல்லா அவளை அப்ரிஷியேட் பண்ணும் போதெல்லாம் நான் இந்த கம்யூனிட்டி சார்ந்தவ அப்படின்னு ஒண்ணு எடுத்து வைக்கிறாள்ல. அப்போ நீ தப்பு பண்ணும்போது நீ அதே கம்யூனிட்டி தானே? அப்போ ஏன் இதை பேசப்படல? அப்போ தப்பு பண்ணும்போது நீ இதுன்னு சொன்னா அப்போ எதிர்க்க இருக்கிறவன் கெட்டவனா? இல்ல ரோஷினி, இல்ல எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு, நான் சொல்லிடுறேன். என்னன்னா இப்ப நீங்க சொல்லுங்க. ஒரு முடிச்சிடறேன் இருங்க. இப்ப வட சென்னையில இருக்க வட சென்னையை பத்தி நீங்க சொல்ற கருத்துக்கள்லாம் எனக்கு ரொம்ப கிடையாது. ஓகேவா? வட சென்னையில் இருக்கலாம் தன்னை வடசென்னையில மாற்றி கருத்தா? முடிச்சிடறேன் ஆ, முடிச்சிடறேன். ஆ. வட சென்னையும் ஒரு சீரோ டைப் தான், இதுவும் ஒரு சீரோ டைப் தான். இவன் பண்ணியிருக்காங்களே இப்போ அந்த பண்ணாலும் அதுவும் ஒரு சீரோ டைப் மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, நான் சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா வட சென்னையில இருக்க ஒருத்தன் வந்து ஒருத்தவங்க படிச்சிருக்கான், ஒருத்தன் கொலகாரனா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? நீ ஒரு கொலகாரனை பார்த்து அவன் செஞ்ச சதிக்கும் அவன் செஞ்ச தவறுக்கும் அந்த மக்கள் தான் காரணம்னு சொல்றது வந்து எவ்வகையில் ஏற்பு கிடையாது. அதே மாதிரி சுபிக்ஷா பண்றது வந்து அந்த மக்களை முன்னேற்றத்துக்கான விஷயத்த பண்ணாங்கன்னா ஓகே ஃபைன். அந்த பொண்ணு வெளியே வந்து இந்த ஷோல வந்து விளையாடுறது அந்த சமூகத்துக்கான ஒரு வெற்றி அப்படின்னு நான் பார்ப்பேன். ஓகேவா? அந்த பொண்ணு பேசுற கருத்தும் அந்த பொண்ணு வைக்கிற விஷயங்கள் இருக்கு பாத்தியா, அதெல்லாம் சமூகத்தை சாராது. ஓகேவா? அந்த பொண்ணுவின் வெற்றி வந்து இங்கதான். ஓகேவா? தொடக்கம் அதோட சரி. பட் ஆனா வந்து அந்த பொண்ணோட பேச்சும் முடிச்சிடும். அந்த பொண்ணோட பேச்சும் அந்த பொண்ணு வைக்கிற கருத்துக்களும் எவ்வகையிலும் அந்த சமூகத்தை சாராது. ஓகேவா? அது பாசிட்டிவ் ஆகட்டும் நெகட்டிவ் ஆகட்டும், அதை சமூகத்துக்குள்ள கொண்டு போக முடியாது. நான் கொண்டு போக மாட்டேன். இதுதான் என்னோட கருத்தம். சரிங்களா? சூப்பர். இதுதான் என்னோட கருத்துமே. ஆனா இது எங்க நான் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருப்பேன்னா, கடந்து வந்த பாதைய சொல்லும் போதும் இல்ல அவங்க கம்யூனிட்டி இப்ப கம்யூனிட்டிக்காக வந்தேன், கம்யூனிட்டினால வந்தேன்னா நீ அந்த கம்யூனிட்டிக்கு என்ன பண்ண, இல்ல அந்த கம்யூனிட்டி படுற கஷ்டத்தை என்ன பேசுனேன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது 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 என்ன பண்ணாங்கன்னு சுபிக்ஷா சொல்லுங்க பார்க்கலாம். சுபிக்ஷா அவங்க அவங்க செய்யற விஷயங்கள்ல கம்யூனிட்டியை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. கம்யூனிட்டி என்ன, கம்யூனிட்டிக்குள்ள இப்ப எனக்கு உண்மையா சொல்லட்டுமா, இது ஜட்ஜ்மெண்டல் நான் ஆல்ரெடி வச்சிட்டேன். என்ன இன்னைக்கு கம்ப்ளீட்டா ஜட்ஜ் தான் பண்ண போறீங்க நீங்க. எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு அந்த கம்யூனிட்டி என்ன கஷ்டப்படுதுன்னு தெரியாது, அந்த கம்யூனிட்டி என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த லேண்ட்ஸ்கேப்ல சேர்ந்த ஆளே கிடையாது. அப்போ எனக்கு இந்த கம்யூனிட்டியை பத்தி சொல்லும் போது அவங்க என்ன ப்ராசஸ் பண்ண இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் தானே. சோஷியல் மீடியா, நேஷனல் டெலிவிஷன், இன்னும் 2, 3 வார்த்தை ஏதேதோ சொன்னீங்களே. இதெல்லாம் தானே. அப்போ இங்க வந்து அவங்க என்ன கோ த்ரூ பண்றாங்க, அவங்க என்ன ஃபேஸ் பண்றாங்க, அதனால என்ன, நான் எப்படி வெளில வந்தேன், இத சொல்லியிருக்கணுமா அந்த பொண்ணு? இல்லாம தான் பண்ணத வச்சு தனக்கான கம்யூனிட்டியோட அடையாளத்தை எடுத்துட்டு வந்து இங்க இத எடுத்துட்டு வரணுமா? இப்படி வைக்கும்போது தான் எனக்கு டிஃபரன்ஸே இருக்கு. நானும் வட சென்னை ஆதரிக்கல. எனக்குமே அதுல ஒப்பீனியன் கிடையாது. ஒருத்தன் பண்றத வச்சு இப்போ மாரி செல்வராஜ வச்சு அவன் கம்யூனிட்டி அப்படின்னா அது கிடையாது. அவன் கம்யூனிட்டிலே அவனை பேடா ட்ரீட் பண்ணவங்க இருந்திருப்பாங்க. ஆனா அவன் எடுத்துட்டு வர்றது எல்லாமே அவனை விட பெரிய கம்யூனிட்டி தான் அவனை பேடா ட்ரீட் பண்ணுதுன்னு. அது கிடையாது. இத நானுமே ஒத்துக்கிறேன். நானுமே இப்படிதான் நினைக்கிறேன். ஆனா அட் த சேம் டைம் நீ என்ன பண்ணன்னு இருக்குல்ல, அதை எடுத்து வைங்க. அத சொல்லும்போது கமருதீன் கெட்டவனா மாறிடுறானே, அது மட்டும் ஏன்? இல்ல சொல்லுங்க இதுக்கு நான் இதுக்கு முடிச்சது ஒரு நிமிஷம் ரோஷினி, சாரி டு இன்டரப்ட். ஒரு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து இதை பத்தி பேசிருப்பாங்க. ஓகேவா? அந்த பொண்ணு இவர் பிரவீன் காந்தி நினைக்கிறேன். பிரவீன் காந்தி கூப்பிட்டு பேசுறப்ப நீ யார் மாடுன்னு கேட்குறப்ப நான் வந்து ஒரு ஸ்லீவ் விளாகர்னு சொல்லணும். சொல்லிட்டு அம்மாட்டுக்கு அந்த பொண்ணு ஒரு விஷயங்கள் சொல்லும். ஓகேவா? என் சமூகத்துல வந்து இந்த மாதிரி வந்து பெண்ணை வந்து ஒரு சீர் வெளியே விட மாட்டாங்க. இந்த பொண்ணு அதை ஏவில சொல்லியிருக்கோம், அவங்க அப்பாவும் சொல்லியிருப்பாரு. ஓகேவா? இங்க வெளியவே சொல்லியிருப்பாரு. என்னன்னா எங்க சமூகத்துல வந்து பெண்ணை வெளியே போட மாட்டாங்க, எதுக்குடா பொண்ணை பொம்பளை பொண்ணு அனுப்பிச்சு விட்டு கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப வந்து பெண்களை வந்து உள்ளதான் வச்சிருப்பாங்க, தவிர வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேதான் அந்த பொண்ணு சொல்லும். ஃபர்ஸ்ட் டைம் எவர் நான் வந்து ஒரு பெண்ணா வந்து கேமரா எடுத்து வெளியே வந்தேன். நீ மீனவ சமுதாயத்துல ஒரு பொண்ணு கேமரா எடுத்து வெளியே வந்து நான் பார்க்கல இது வரைக்கும். ஓகேவா? எதனா இருந்தா சொல்லுங்க நீங்களும். அந்த பொண்ணு சொன்னது உண்மையும் கூட. ஓகேவா? அதை அந்த பொண்ணு கரெக்டாக சொல்லியிருக்கு. ஒரு மீனவ சமுதாயத்துல நான் ஒரு பெண்ணா கேமரா எடுத்து வந்திருக்கேன், நீ எடுத்துவான்னு சொல்லி அந்த பொண்ணு அதை முன்னெடுத்து வைக்கிறப்ப இங்க இருக்க வீட்டுல இருக்க மத்தவங்க நீ எப்படி அதை வந்து சமூக ரீதியில கொண்டு போலாம், நீ வந்து ஒரு பெண்ணுன்னு சொல்லி சொல்லி அதை முடிச்சிருக்குன்னு சொல்லி அங்க இருக்க மொத்த பேரும் வந்து அந்த பொண்ணு அமுக்கினாங்க. அப்படி அமுக்கிற பட்சத்துல
அந்த பொண்ணு என்ன பேசுன்னு கேக்குறேன். என்ன பண்ணும் சூப்பர். அதுக்கப்புறமா? ப்ரோ ஒண்ணே ஒண்ணு நான் சொல்றேன். ஓகே பேசுங்க. பிக் பாஸ் மியூட் போறீங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க இத்தனை பேர். தேங்க்யூ சோ மச். யார்? கமருதீன், டக்குன்னு சொல்லி முடிங்க. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் நானுப்பா சொல்றீங்களா? தென்றல்பா. இல்ல, அவர் கேட்ட கேள்விக்கு தென்றல் பதில் சொல்றீங்களா? சொல்லுங்க. கமருதீன் நான் மியூட்டுக்கு போ சொல்றேன். இல்ல இல்ல சொல்லுங்க அவரே சொல்ல கமருதீன் சொல்லுங்க எனக்கு ஒரு தெரியுதுல்ல விஷயம் புரியவே கமரு இல்லை. 14 தடவை நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணி வெளியே போயிட்டு வந்திருக்கேங்க. ஆஷிக்கு தென்றலுக்கு அப்புறம் நீங்க தான் ஆஷிக். இருங்க ஆஷிக், எக்கோ வேற கேக்குது ஆஷிக். நீங்க வெளில போயிட்டு திருப்ப உள்ள வாங்க, பிரச்சனை இல்ல. கமருதீன் சொல்லுங்க. இல்ல இப்ப சுபிக்ஷா அந்த விஷயத்துல நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ ஒரு அண்ணனா இருக்கும்போது அவன் வந்து சொல்றது வந்து தப்பா கரெக்டா இருக்குமா? இப்ப அவங்க அண்ணனே வந்து இது மாதிரி நீ பண்றது தப்பு, முதுகுல குத்துறது தப்பு, வெளிய இருக்கும்போது சொல்றது, அண்ணனா இருந்தவங்க சொல்லும் போது கரெக்டா இருக்கும். அதே ஒரு கண்டஸ்டண்டா இருந்து சொல்லும் போது தப்பா இருக்குன்னா அது என்னது எனக்கு புரியலையே. சரி, பதில் முடிச்சியா? இதோட விட்டுறலாம் இந்த கான்வர்சேஷனை. சொல்லுங்க தென்றல். இல்ல இப்ப இவர் சொன்னார்ல, கடைசியா சொல்றீங்க யாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட எல்லாம் விளையாட வரல, எல்லாருமே ஈக்குவல் கண்டஸ்டன்ட் தான். சரிங்களா? நான் வந்து இந்த 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 கார்டு கொண்டு வராதீங்க, ஃபேமிலி கார்டு சிம்பத்தி இல்ல கார்டு இல்ல கொண்டு இல்ல வராதீங்க தயவு செஞ்சு. நான் ஃபேமிலி கார்டு கொண்டு வரல. அண்ணனா சொல்லும் போது கரெக்டா இருந்தது. ஒரு அந்த கண்டஸ்டண்டா பொண்ணு சொல்லும் போது கேட்கலையே, தப்பா அந்த பொண்ணு இருக்குன்னு கேட்கிற பொண்ணா? சொல்றேன். நான் அண்ணனா சொல்றேன்னா அந்த பொண்ணு கேக்குமா? அதை விடுங்க. இப்ப நான் வந்து டைரக்டா அந்த இதுக்கு வந்துடுறேன். நான் எதுக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணேன்னு, அதாவது வெளியில இருக்க விஷயத்த வந்து பேசாதீங்கன்னு இவரு விஜய் சொல்றப்ப, இது வந்து ஆதரிக்கும் இவருக்கு மட்டும் கிடையாது, கமருதீருக்கும் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ, பார்வதி, அப்புறம் வியன்னா எல்லாரும் உட்காந்து இந்த வீக் யாரு வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அப்போ வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அரோராவுக்கு இத்தனை பேர் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, எனக்கு இவ்வளவு பேர் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெளியில இருக்கிறது. சரிங்களா? இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதீங்க. அந்த மாதிரி டிஸ்கஷன் எல்லாம் நடந்ததுனாலதான் அவர் சொல்லியிருப்பாரு, வெளியில இருக்க விஷயத்த இனிமேல் தயவு செஞ்சு இங்க பேசாதீங்கன்னு. ஆனா அவர் வந்து என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கோவமா இதா சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லாம் மண்டையில உரைச்சிருக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன சொன்னாலும் மண்டையில உரைக்காது, அது வேற விஷயம். பட் ஆனா இவங்க 2 பேர்த்தையும் எழுப்பி விட்டு நீங்க உங்க பர்சனல் விஷயத்த, வெளியில நடந்த பர்சனல் விஷயத்த இங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா, அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த பர்சனல்ல பேசினாங்க. அவரும் சொன்னாரு, எங்க அம்மா இறந்ததுக்கு வந்தாங்க, அப்ப கூட நான் பேசினேன் செஞ்சேன் இவரு சொல்லவும், இந்த பொண்ணு 2.5 மாசம் வேலை இல்லாம இருந்துச்சு, நான் தான் அந்த பொண்ணுக்கு வந்து மூவில நடிக்கிறதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணேன்னு அவரு சொன்னதும், அதுக்கு இந்த பொண்ணு ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னா, அதுதான் சொல்ல வந்தேன் ரோஷினி. இவரோட டாக்ஸிசிட்டி. இந்த பொண்ணு என்ன சொல்லும்னா, எனக்கும் அவனுக்கு சண்டையா இருந்துச்சு, இருந்தாலும் அவங்க அம்மா இறந்ததுப்ப நான் அவனை போய் கேட்கறதுக்காக போனேன், அப்ப கூட அவன் என்கிட்ட சண்டை தான் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அரோராட்ட ஒரு நேரேஷன் பண்ணாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நடந்திருக்காது. இப்ப என்னாச்சுன்னா எல்லாமே அவன் ஒண்ணு பர்சனலா பேசினானா இவங்க கவுண்டர் கொடுக்கதும் அதே மாதிரி பர்சனலா தான் போறாங்க. இது வந்து அவர் வந்து கரெக்டா அந்த இடத்துல சொல்லி 2 பேர்த்தையும் எழுப்பி விட்டு பர்சனலா பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். மத்த எல்லாத்துக்கும் இருக்க ஹவுஸ்மேட்க்கு என்ன சொல்லிருக்கணும், வெளியில நடக்கதை இங்க டிஸ்கஸ் பண்ணாதீங்கன்னு கொஞ்சம் வார்ன் பண்ணி விட்டுருக்கணும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டோ இல்ல பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம விட்டது விஜேஎஸோட தப்பு. சரிங்களா? அதனாலதான் அவங்க எல்லாருமே நேத்து எவ்வளவு ரோஸ் பண்ணிக்கலாம் துஷார. அவன் என்ன சொல்றான் எந்திரிச்சு, சார் நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கேப்டன்சி டாஸ்க்ல ஜெயிச்சு வந்தப்ப இதெல்லாம் பண்ண மாட்டேன். அவர் அதை கேட்கலையா, போன வாரம் ஏன் இதை பண்ணன்னு கேக்குறாரு. இவன் நெக்ஸ்ட் கேப்டன்சி டாஸ்க்ல இதை பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு வந்து முக்கியம் கிடையாது. இவ பண்ணதுக்கான காரணம் என்ன, நீ எங்க டைவர்ட் ஆன, ஏன் இதெல்லாம் விட்ட, உன் பக்கத்திலே ஒருத்தன் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான், பிக் பாஸ் கத்தல் கத்திட்டு இருக்காரு, நீ அதை ஏன் கண்டுக்கல அப்படின்னு அவர் கேக்குறதுக்கு, இல்ல சார் நெக்ஸ்ட் டைம் வந்தா இதெல்லாம் நான் பார்த்து செய்யறேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுக்கு அது புரிதலே இல்ல. அவன் நெக்ஸ்ட் வீக் வந்து நெக்ஸ்ட் டைம் ஒரு கேப்டன்சியை பத்தி அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் இன்னொன்னு ஏதோ சொல்ல வந்தேனே நீங்க டிஸ்கஸ் பண்ணதுல, அந்த பாலினத்தை பத்தி பேசுனது எனக்கு தப்பாதாங்க தெரிஞ்சிச்சு. சரிங்களா? ஒருத்தர் வந்து சேவ் பண்ணிட்டு வர்றாரு செய்யறாரு, அவர் பார்த்துட்டு உடனே வந்து இப்பதான் அவரோட பாலினத்துக்கு ஏத்த மாதிரி இருக்காருன்னா, இது வந்து ஒரு நேஷனல் மீடியால உட்காந்துட்டு நீங்க என்ன சொல்றீங்க, என்ன 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 வந்து நீங்க கன்வே பண்ண விரும்புறீங்க? நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, அழுதுகிட்டே சொல்லுங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனா எதிரில ரிசீவ் ஆறவங்களுக்கு அது எவ்வளவு கஷ்டப்படுத்தும் யோசிச்சு பாருங்க. அதை யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அவங்க ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸும் பார்ப்பாங்க.
நீங்க இப்படி இது இப்படி பண்ணலாமா? இப்படி டைரக்ட் அட்டாக் பண்ணவே கூடாதுங்க. இது பர்சனல் டைரக்ட் அட்டாக், சரிங்களா? இத அவர் பண்ணது வந்து இவரு பண்ணது வந்து கமருதீன் பண்ணது உண்மையாலுமே எனக்கு கோவம் தான். அதுவும் சண்டே ப்ரோக்ராம் நடக்கிறப்ப அது பண்ணிருக்கு. சண்டேல சாட்டர்டே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றப்ப பண்ணாரு. மத்த நாள்லாம் கம்மியா பார்ப்பாங்க. சாட்டர்டே சண்டே ப்ரோக்ராம்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க மேக்சிமம். முடிஞ்சா தென்றல் முடிஞ்சுச்சு, புயல் முடிஞ்சிச்சு. இனி என்ன வருத்தம்னா இல்ல கமருதீன் டைரக்டா அடிக்கும் போது மத்தவனுக்கு வலிக்கும், நான் மத்தவன் கமருதீன் அடிக்கும் போது கமருதீனுக்கு வலிக்கவே கூடாது அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு அவன் இப்படி இருக்கிறதால அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. எனக்கு அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. மத்தபடி ஒண்ணும் இல்ல. ஆசிக் பேசுங்க ஐயா. இல்ல நான் லிசனரா இருக்கும்போதும் ஸ்பீக்கரா இருக்கும்போதும் எனக்கு ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து இது ஆக்சுவலா இது ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் நீங்க டிபேட் பண்றீங்க? ஒரு கம்யூனிட்டி ஒண்ணு ஓடுது, கமருதீன் ஓடுது, திடீர்னு விஜய் சேதுபதி குறுக்கால வந்து அடி வாங்கிட்டு போறாரு. ஓடுது நான் சொல்லிடுறேன். கமருதீனை சார்ந்துதான் ஓடுது. ஏன்னா கமருதீன் வந்து சுபிக்ஷா பத்தி பேசின அந்த மீனவ சமூகம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தது தப்பு. கமருதீன் வந்து பார்வதி கிட்ட இல்ல அது சுபிக்ஷாவை பத்தி பேசின அந்த மீனவ சமூகம் எக்ஸாக்டா அவர் விட்ட வேர்டு என்ன அப்படின்னு கேட்டேன். எக்ஸாக்டா சுபிக்ஷாட்ட அவர் விட்ட வேர்டு என்ன பண்றீல? அப்போ சமூகத்துக்கு இதோட இம்பாக்ட் வந்து உன்னோட கம்யூனிட்டியுமே பாதிக்கும்ன்ற மாதிரி அவர் சொல்லுவாரு. சரி, ஓகே. அடுத்து இன்னொன்னு என்னமோ இந்த ஜெண்டர் இது பண்ண அது இந்த திவாகரை ஷேவ் பண்ணதுக்கு இப்போதான் உங்க பாலினம் சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கீங்க தெரியுறீங்கன்னு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாருக்காரு போல. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட வந்து அவங்க டிஸ்கஷன் பண்ணும்போது இவ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கா, ஆனா அவ இந்த கம்யூனிட்டில வந்து சார்ந்து வரா அப்படிங்கும் போது இவ தமிழ் படிச்சிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. அண்ட் இவ ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இதெல்லாம் பண்றா, இவ தன்னை இந்த இடத்துலதான் வச்சு பாக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இத சொல்லியிருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுவுமே சொல்லுவாரு. ஓகேவா? இப்ப கம்ப்ளீட்டா எங்க சார்ந்து இது வந்து சுபிக்ஷாவா? ஓகே, சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. சுபிக்ஷாவா? இது யார சொல்லுவாரு? சுபிக்ஷாவா. சரி, ஓகே, ரைட். இப்போ நான் எதுக்கு பேச வந்தேன்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த டிபேட்ல இருக்கு. இப்போ எனக்கு எல்லாருக்குமே விருப்பு வெறுப்பு இருக்கும், மாற்று கருத்து இருக்கும். யாருடைய கருத்துக்கு உடன்படணும்னு அவசியம் இல்லை, முரண்படணுன்றதும் கட்டாயம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கு. ஸோ என்னுடைய கருத்து என்னவோ, என்னுடைய விருப்பம் என்னவோ அதை நான் தெரிவிக்கிறேன். மாற்று கருத்து இருக்கும் பட்சத்துல அது தொடர்ந்து ஆர்கியூமெண்டா போச்சு அப்படின்னா ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த கமருதீன் விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும் இது ஹோஸ்ட். ஏன்னா நான் என்ன சொல்றேன், இது உங்களுக்கு இலவசமா பண்ண சொல்லல, இது உங்களுக்கு வந்து ஷோ சேலரி கொடுத்து இந்த ஷோவை பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஷோவை 24 மணி நேரமும் பாருங்கன்னு சொல்லல, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது பாருங்க. அவர் 1 மணி நேரம் கூட பார்க்கலன்றதுக்கு எவிடென்ட்டா நேற்று எபிசோட் தெரிஞ்சதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கனி ஒரு பொய் சொல்றாங்க. சார் உப்பு போட்டு நாங்க ஒளிச்சு வச்சோம் சார், அதுக்கப்புறம் உப்பு போட்டோம் அது வந்து எங்களுடைய பசியினுடைய வேதனையை நான் உங்களுக்கு என்னோட பசியினுடைய வேதனையை நான் தெரிவிக்கிறதுக்காகவே நான் அந்த வேதனையை திருப்பி கொடுப்பேன்றது வந்து சரியான பதில் கிடையாது. முதல்ல அதுவே சரியான பதில் இல்லைன்றது அவர் சொல்லல. ரெண்டாவது அந்த அம்மா பொய் சொல்லுதுன்றதையும் அவர் சொல்லல. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு டாக் பேக்ல சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப எந்திரிச்சு கனி நீங்க ஒளிச்சு வச்சுட்டு உப்பு போட்டீங்களா இல்ல உப்பை போட்டுட்டு தான் ஒளிச்சிங்களான்ற. அப்ப நான் அதை சொல்றேன், இப்படிதான்டா அந்த பொண்ணு கனி அவங்க பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்றேன். சொன்னதுக்கு அப்புறம் அவர் இது பண்றாருன்னா அவர் இந்த ஷோவை பார்க்கலன்றது ஒண்ணு தெரியுது. ரெண்டாவது அவர் என்ன டிஸ்கஸ் பண்றதுன்னு தெரியலன்னு யோசிக்கும் போது டாக் பேக்லயே சொல்லுவாங்க போல, சார் கொஞ்ச நேரம் கமருதீனை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருங்க, நாங்க என்னன்னு சொல்றோம் அப்படின்னு. கமருதீன் எந்திரிங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு போல. நான் என்னன்னா இப்போ ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்லிடுறேன், கமருதீன் பேசுறது எல்லாம் சரின்னு நான் சொல்லல, கமருதீனுக்கு நான் ஸ்டாண்ட் எடுக்கல. ஆனா கமருதீனுக்கு என்ன பேசுறோன்றதுல தெளிவு இல்லை, அதாவது என்ன பேசுறோன்றது தெரியல. ஒருவேளை என்ன பேசுறோன்றது தெரிஞ்சா அவன் தான் டைட்டில் ஒண்ணு. நான் தெளிவா சொல்றேன், அவனுக்கு தெரியாதனாலதான் அவன் முட்டாப்பாளா போயிருவானோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப திவாகர் மேட்டர்ல கண்டிப்பா 200% அது தப்பு. 200 அது ஃபன்னா சொல்றது ஏதாவது சொல்றது என்ன வேணா இருக்கட்டும். என்னுடைய வேடிக்கை என்னுடைய கேலி இன்னொருத்தவனை வந்து வலியை ஏற்படுத்துதுன்னா அது வலிதான்.
அது வந்து அது நகைப்புக்குள்ளானது, அது வந்து ஃபன்னானது அப்படின்னு சொல்லி கடந்து போக முடியாது. ஏன்டா நீ அங்க பாரு அவர் காலே இல்லாம நொண்டி நொண்டி போறாருன்றது உனக்கு சிரிப்பா இருக்கலாம். காலே இல்லாம ஊனமா இருக்கிற எனக்கு அது வலி. என்னோட வலி எப்படி உனக்கு சிரிப்பாகும்? பாடி ஷேமிங்ல இருந்து எல்லாமே இன்னொருத்தவங்களோட வலி வந்து சிரிப்பு ஆகாது. நீ அவங்கள வந்துட்டு நான் இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போறோம், குண்டான பொண்ணை வச்சு ஒரு காமெடி பண்றாங்க அப்படின்னா ஆடியன்ஸ் அந்த படம் பார்க்க வர்ற குண்டா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு தேட்டரே சிரிச்சாலும் அதுக்கு வலிக்கும். தேட்டரே சிரிக்கட்டும், அந்த குண்டா உட்காந்து பாக்குற பொண்ணுக்கு ஏன் நான் இது வந்து அப்ப நான் குண்டா இருக்கிறது வந்து காமெடியான ஒரு விஷயமான்றது வலிக்கும். இப்ப திவாகருக்கு வலிக்கலைனாலும் அந்த மாதிரி கம்யூனிட்டில இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஜெண்டர்ல இருக்கிற ஒரு ஆளுக்கு வலிக்கும். அப்ப அவங்களுக்கு வலிக்குமே குரல் எடுத்து பேசுறாங்க பாத்தியா, அவன் எல்லாருமே சரிதான். இவங்களுக்கு வலிக்கும், இது சரி. ஃபன்னான மேனர்ல எடுத்துக்க, நீ ஃபன்னான கூட்டத்துல போய் நிப்ப அப்படின்னா அந்த கூட்டத்துல நான் நிக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நான் அந்த மாதிரி இல்லைனாலும் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்றேன். இப்ப கமருதீன் அடிக்கப்பட வேண்டியவன்னா அடிக்கப்பட வேண்டியவன் தான். அதை அடிக்கிறதுக்கான எல்லா செயல்களும் சில விஷயங்கள்ல செய்யறான்னா செய்யறான். நான் எங்க முரண்படுறேன்னா கமருதீனை மட்டுமே கொட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது தப்பு. இப்போ சுபிக்ஷா மேட்டருக்கு வரும். சுபிக்ஷா நான் வந்து மீனவ சமுதாயத்தை பத்தி என்னைய விட இது பண்ணிட முடியுமான்னு தெரியல. நான் வந்து அந்த ராமநாதபுரம் ஸோ அப்படின்னு இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப க்ளோஸா அது என்ன ஏதுன்றது தெரியும். என் சமூகம் எந்தெந்த வழிய கடந்திருக்கு, என் சமூகம் எதை எதை பார்த்துருக்குன்றத நான் என்னுடைய வெற்றியின் மூலமாவோ எனக்கு கிடைக்கிற ஸ்பேஸின் மூலமாவோ நான் சொல்றேன்ல, அதுதான் நான் எனக்கான சமூகத்துக்கு நான் செய்யற ஒரு 10% பங்கு. அதை வந்து சுபிக்ஷா செய்யறாங்களான்றது கேள்வி. இப்போ இந்த இந்த மீனவ சமுதாயம் இந்த கம்யூனிட்டியை எடுத்து விட்டுட்டு ஒரு பர்சனை வைங்களேன். இப்ப எங்க அப்பா நான் ஜெயிச்சா எங்க அப்பாவுக்கு பெருமை, நான் விளையாண்டா எங்க அப்பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு, நான் இப்படி விளையாண்டா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பெருமைனா, எதிர்த்தரப்புல இருக்கிற ஒருத்தன் நீ தப்பா விளையாண்டா உங்க அப்பாவுக்கும் தப்பு தானே அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதேதான் அங்கேயும் வந்திருக்கு அப்படின்னா அது சரிதான். இப்ப இதேதான் இப்ப இந்த பர்சனை தூக்கி போட்டு கம்யூனிட்டியை போட்டா இப்படித்தானே வரும். நீ இப்படி விளையாண்டா அதுக்கே தப்பான பேரா வர வாய்ப்பு இருக்குல்ல. எனக்கு இப்போ ஒபிட்டோ வந்து வெற்றிமாறனுடைய வடசென்னையை சொல்லும் பொழுது எனக்குமே அது வந்து ஒத்துக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. எனக்கும் வடசென்னையை பத்தி நிறைய மாற்று கருத்து இருக்கு அந்த இதுல எடுத்ததுல. ஆனா அதே வெற்றிமாறனோட விடுதலை உடைய ஒரு வசனத்தை நான் இங்க சொல்றேன். நீ கூப்பிடுறது என் பேர் இல்ல, அதாவது நீ கூப்பிடுறதுலாம் என் பேர் இல்ல, நான் சொல்றதுதான் என் பேரு அப்படின்றது இருக்குல்ல, அந்ததான் நீ சொல்லிட்டேன்றதுக்காண்டி இப்ப கமருதீன் இப்படி ஒன்னு அட்ரஸ் பண்ணிட்டான்றதுக்காண்டி அதை ஆயிட முடியாது. சுபிக்ஷா வந்து சுபிக்ஷா அந்த சமூகத்துக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னா வெற்றியின் மூலமாவோ கிடைக்கிற இடங்களின் மூலமாவோ இந்த சாட்டர்டே சண்டேவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த பயன்படுத்தி அடிக்கணும். இப்படி ஒண்ணு விஷயம் இருக்கு, இப்படி ஒரு இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தி அடிக்கணும். அது வந்துட்டு அது வந்து எந்த அளவுக்கு கமருதீன் சுபிக்ஷா மேட்டர்ல சரி அப்படின்றது எனக்கு தெரியல. சுபிக்ஷா சொன்னது சரின்னா கமருதீன் சொன்னதும் சரி. நான் சுபிக்ஷா வந்து தவறுன்னு சொன்னேன்னா கமருதீனுடைய ஸ்டாண்டும் தவறுன்னு சொல்லுவேன். இப்போ மூணாவதா நான் இது பண்றேன், பர்சனல். ஒருத்தவங்களுடைய பர்சனலை நீங்க உள்ள எடுத்து வச்சு நீங்க பேசுறீங்கன்னு வைங்களேன், அப்ப அந்த பர்சனலை பேசும்போது நான் ஹர்ட் ஆயிட்டேன்னா என்னுடைய வலியை இப்படியான ஒரு வரைமுறை. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது மியூட் போடுங்க, ஒரு மாதிரி ரப்பு சவுண்ட் கேட்டுட்டு. எஸ் தேங்க்யூ. இப்ப நான் ஹர்ட் ஆயிட்டேன், என்னோட பர்சனலை நீங்க வந்து சொல்றதன் மூலமா நான் ஹர்ட் ஆயிட்டேன்னா நான் ஹர்ட் ஆனதை என்னால எப்படி வெளிப்படுத்த முடியுமோ அப்படிதான் வெளிப்படுத்த முடியும். எனக்கு எப்படி தோணுதோ அப்படிதான் கொண்டு வர முடியும். என்னோட பர்சனலை நீங்க சொல்லி எள்ளி நகையாடி இருக்கீங்க இல்ல கிண்டல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஹோஸ்டா ஆதரே நீங்க பண்ண இப்போ அவர் என்ன பண்றாரு, புதுப்பேட்டை படத்துல திரை இருக்கும்போது அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்ல அவ்வளவுதான் அப்படின்ட்டு டக்குன்னு திரை ஓப்பன் ஆகணும், செந்தமிழ் கவிஞன் நான் அப்படின்னு மாத்திடுவார். அந்த மாதிரி உள்ள இருக்கிற இது ஆஃப் ஆகி அந்த ஹவுஸ்மேட்ஸை காமிக்காம ஆடியன்ஸ்ட சொல்றாரு.